எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வால்பாறைக்கு தான். திருச்சியிலேருந்து வால்பாறைக்கு போகிறோம். இதுதான் திருச்சி டு திண்டுக்கல் ஹைவே. ஈவினிங் ஒரு 7 மணிக்கு போல் வண்டி எடுத்தோம். ஸோ இங்கேருந்து பைக்லேயே போகலான்னு பிளான் பண்ணி நானும் என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸும் முடிவு பண்ணோம். ஸோ நாங்கள் ஹைவேல போய்கிட்டே இருக்கோம். ஸோ இதுக்காக தான் வண்டிக்கு ஃபாக் லேம்ப்பு எல்லாமே மாட்டி இன்றைக்கி எல்லா வேலையும் முடிஞ்சுது. நைட்டு ட்ரைவ் பண்ணுற ஃபீலுங்க. ஸோ நைட்டு ட்ரைவ் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கே வால்பாறை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மணி காலையில் பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் செவந்து போய் ஹெல்மெட் போட்டும் கலெக்டர் கேப்பில் பூச்சி அடித்து கண்ணு செவந்து போச்சு. ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயே படுத்து தூங்கிட்டோம். மார்னிங் ஒரு 5 to 6 o'clock போல் ஒரு கடையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். அந்த ஏர்லி மார்னிங் இந்த ஒரு கடை தான் ஓப்பனில் இருந்தது. ஸோ 2 பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எங்களை மாதிரி ட்ராவல் வந்தவங்க. ஸோ சாப்பாடுமே நல்லா இருந்ததுங்க. சாப்பாடுமே ஒன்றும் குறையில்லை. ஸோ நல்லாவே இருந்தது. ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பழனி வந்துருமேன்னு சொல்லி பழனி கிளம்பிட்டோம். இப்போ சாப்பிட்டுட்டு ஒருத்தன் ஃபோனை நோண்டிகிட்டே வரான் பார்த்தீங்களா, இவனும் என் ஃப்ரெண்டு தான். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா பழனி முருகன் கோவில். நடமாடி நாட்டுக்குள்ள முடிசூடி வீட்டுக்குள்ள வந்த எங்க வேலையா, நான் பாட்டுக்குள்ள உன்னை வச்சு பாடட்டா, நான் பாட்டுக்குள்ள உன்னை வச்சு பாடட்டா. சரி பழனி வரையும் வந்துட்டோம், ரொம்ப டயர்டாக இருக்குது, ரூம் எடுத்துலான்னு சொல்லி ஒரு 300 ரூபாங்கிற மாதிரி 3 பேத்துக்கும் தலைக்கு 100 ரூபாங்கிற மாதிரி ஒரு ரூம் பார்த்தோம். ரூம் பேர் பாலமுருகன் காட்டேஜ். ரூம் சுமார் தாங்க, ரொம்ப இந்த பட்ஜெட்டுக்கு இது ஓகேன்னு தோணுச்சு. கசகசம் ஆயிரும்ல, அதுக்கு சொல்லலாம் லவ்டி கேபால். சொல்லல, நான் என்ன சொல்றேன்னா அங்க போய்க்கலாம். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா 10 o'clock நாங்கள் கிளம்பிட்டோம் கோயிலுக்கு போயிட்டு. ஸோ இதுதான் ரூமோட வியூ. ஸோ கோயிலேருந்து ஒரு 300-400 மீட்டர்லேயே இருக்குது ரைட் சைடில். பாலமுருகன் காட்டேஜ்னு சொன்னீங்கனாலே தெரியும். அடுத்து நம்ம போகிறது ஆலியார் அணை. ஸோ நேராக வண்டியை பெட்ரோல் பங்க்கு விட்டோம். திருச்சியிலேருந்து நான் கிளம்பும்போது வெறும் 4 லிட்டர் பெட்ரோல் தான் கிளம்பினேன். ஸோ இங்கேருந்து வால்பாறை 100 கிலோமீட்டருங்கிறதுனால பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ பழனிலேருந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் வால்பாறைக்கு. வால்பாறை போகிற வழி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த டேர்னிங்கு, டனலு, ஸோ இதெல்லாமே ரொம்ப த்ரில்லிங்காக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோட் பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக இருந்ததுங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, ரொம்ப ஆஃப் ரோட் கண்டிஷன்ஸ்லையும் கிடையாது எதுவுமே. ரோடு நல்லா இருந்துச்சு. ஸோ திண்டுக்கல் பக்கம் நாங்கள் ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து எங்களால் ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது, நிறைய மலைகளை பார்க்க முடியுது. இன்னும் பக்கத்தில் வால்பாறை போகும்போது ஆஃப் ரோட் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆலியார் அணை ரீச் பண்ணிட்டோம். உள்ளே போகிறதுக்கு பர் பர்சனுக்கு 5 rupeesங்கிற மாதிரியும் ஃபோனுக்கு 20 rupees மாதிரிங்கிற மாதிரி சார்ஜ் பண்ணாங்க. ஃபைனலாக ஆலியார் அணை ரீச் ஆகிட்டோம். பர் ஹெட்டுக்கு 5 rupeesங்கிற மாதிரி சார்ஜ் பண்ணாங்க. மொபைல் ஃபோனுக்கு 20 rupees சார்ஜ் பண்ணாங்க. இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அது என்னங்கிறத நான் ஆலியார் அணை போயிட்டு வரும்போது உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நாங்கள் உள்ளே ரீச் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பை வாக் நம்ம உள்ளே நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் நடந்து போகிறப்பே பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்காக ப்ளே கிரவுண்டு எல்லாமே இருக்குது. அவங்களோட என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயங்களுமே உள்ளே இருக்குது. ஸோ அதை வரிசையாக லைன் பை லைனாக நீங்கள் பார்க்க முடியுது. இந்த இடத்துல குழந்தைங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ அவங்களோட என்டர்டைன்மெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. குழந்தைங்க ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் தனித்தனி சார்ஜஸ் நம்ம தனியாக பே பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். இதில் கேர்ள்ஸ் காலேஜ் டூர் வந்திருப்பாங்க போல. பதறானே ஆனந்து அழகன் பதறானே, எல்லாமே பார்க்குது. எதை நம்ம சூஸ் பண்ணுறது? என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் நடக்க ஆரம்பித்தோம். அங்கிட்டு உள்ளே போய் பார்த்தா 100 படிக்கட்டு இருந்துச்சு. இந்த 100 படிக்கட்டு மேலே ஏறி போய் போனால் தான் ஆலியார் டேமே தெரியுமாமா. ஸோ இந்த 100 படிக்கட்டு ஏறுறதே எங்களுக்கு மலப்பாக தான் இருந்தது. என்னடா அது, ஆல்ரெடி நாங்கள் பைக் ஓட்டி ரொம்ப டயர்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 200 கிலோமீட்டர் பக்கம் நாங்கள் கவர் பண்ணிட்டோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. இது பொள்ளாச்சியில் இருக்குது.
இந்த வாய்ஸ் யார் இருந்தாலும் நினைக்கிறீங்க, இவன் வேறு யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டு தான். ஸோ தமிழ்நாட்டில் இது ஒரு ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் டேம். சி அங்கே பாருங்க, ஆனமலை. என் கூட வந்து என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஸோ இந்த வீடியோவிலே அதை நான் ஆட் பண்ணியிருப்பேன், உங்களுக்கே புரியும் பார்க்க பார்க்க. இதுக்கே தொடைய பிடிக்குதே. வயசாயிடுச்சு விக்னேஷ்க்கு. 4 நல்ல வார்த்தை பேச முடியல மாப்பிள்ள, இழுத்து மூச்சு விட முடியல. சில நேரத்துல சுருக்கு 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 சுருக்குன்னு வலிக்குது, சில நேரத்துல கடுகடுன்னு இருக்கு மாப்பிள்ள, சில நேரத்துல கண்ணை இருட்டிக்கிட்டே வருது மாப்பிள்ள. சரி பரவாயில்ல. தாத்தான்னு போட்டு தாத்தா போறாரே, கதிர உட போறாரே, விதிர உட போறாரே, கொபர உட போறாரே. நான் எடுக்கும் போது நல்லா தூக்கிட்டு இருக்கேன். பெசனா இருக்கு கூட்டு போயிருக்காப்ல லோன்லி ஷாப்புக்கு. நீ நானும் தான் வா, போனோம். இதுக்கு போய் ஏன்டா பயப்படுற சொல்றா. அட என்ன பிரச்சனை விவரம்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? நம்ம ஊருக்காரங்க குழந்தை பேசிக்கிட்டு இருக்கா. இன்னார்தான் கோபால சொன்னான்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாங்க. என்னடா கோபால, அப்படித்தானே? கடைசியில் சோத்துலி அடி வாங்கியாச்சு, சேத்துலி அடி வாங்கியாச்சுங்கிற மாதிரி 100 படிக்கு மேலே ஏறி வந்துட்டோம். இதுதான் வந்து ஆலியார் டேமு. அந்த 100 ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கு ஒருத்தர் தான் தோணுச்சு. ஸோ மேலே போய் பார்த்தா ரொம்ப பெரிய டேமு. ஸோ இது வரைக்கும் என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய டேம் பார்த்ததே இல்லை. ஃபைனலாக கிளம்பியாச்சு ஆலியார் அணையிலேருந்து. இவர் மிஸ்டர் ஆனந்த். அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே. ஒன்றும் சொல்ல, துபாயில் ஒரு பெரிய கம்பெனியில் ஹெச்ஆராக இருக்காரு. 1 week later. திருப்பாச்சி அறிவாட கிட்டிக்கிட்டு வாடா வாடா, திங்கப்பட்ட பிள்ளைன்னு தெரியவங்க வாடா வாடா. ஏடா தம்பி, துபாயில இருந்து யாரோ புதுசா ஒரு பையன் வந்திருக்கானாம்ல, எங்க இருந்தானா? பெகிரினா? தெரியாது. ஷார்ஜாவா? தெரியாதுப்பா. அபிதாபியா? அட நானே பிடிக்க வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கேன். யார்கிட்ட கேட்க? அந்த குடிமையான போய் கேள. இவர் வந்து குளோபஸ்னு ஒரு பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனியில் மேனேஜராக இருக்காரு. இல்லப்பா, மேனேஜர் மூஞ்சி உனக்கு இல்லையே. மேனேஜராக இருக்காரு, எல்லாமே அவர் தான் மேனேஜராக இருக்காரு. ஒர்க்கர். ஸோ அடுத்து நம்ம இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னா, நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டலுக்கு போக போகிறோம். தங்கவே இல்லைன்னு எவனா அந்த கமாண்டில் அப்படி கேட்பாள்னு கேட்கணும் நீ. ஏன் கத்துற? நீயே காட்டி கொடுத்து ஊரை கூட்டிடுவோம் போல இருக்கு. மனுஷருக்கு கஷ்டத்துல பார்த்தாம இருக்கு, ஒண்ணும் செய்ய மாட்டேன். வாழ்க்கையில் எல்லா பக்கமும் பயணிச்சிடணுங்க. பயணம் பண்ணுறது தான் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு குவாலிட்டியான விஷயம் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? எந்த டவுட்னா என் மச்சான்ட்ட கேளுங்க, சொல்லுவோம். கண்டிப்பாங்க. அதுவும் விக்கி மாதிரி ஒரு பயனாளர் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாம், அவன் சொன்ன இதெல்லாம் அவன் சொன்ன அப்படியே சொல்லிட்டேன். நான் தான் சொல்ல சொன்னேன். இப்படிதான் நிறைய யூடியூபர் வண்டி ஓட்டுறானுங்க. குடிச்சிட்டு விடாதீங்க விக்கி மாதிரி. ஏன் இது மச்சான் நாங்கடா குடிச்சேன். ஸ்கூலுங்க அது உள்ள பேக்ல இருக்க மறந்துட்டா. எங்க போனோம்? அதான் மறந்துட்டேன். ஒன்று எடுத்து பேக்ல வச்சு பையில வச்சுக்கடா. நீ காட்டுற ஆகிட்டா. இனிமேல் அருணை வந்து சைட் அடிச்சுட்டே வருவான் ஜாலியாக. பேசிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு என் மச்சானை கிராஸ் பண்ண, என் மச்சான் ரியாக்ஷனு சுத்தி சுத்தி வரான். என்ன இது? ஆலமொழியே ஆலமொழியே. ம், உளுந்தா எதிர்ச்சிடலாமா? இல்ல மச்சான் கல்லு எடுத்து. ரைட். அப்போ கரெக்டாக இருக்குண்டா குளிச்சா இதில்.
குளிச்சு ஈரத்தோட போயிடுவோமா? சட்டையெல்லாம் கட்டி போட்டு முடியாது. இல்லை இங்கே குளிச்சா கேட்பாங்கல்ல, அது இங்கே குளிச்சாலும் பிடிச்சிருவாங்க. குடிப்பாங்களா? எங்கே போட்டுருக்கு? கேட்பாங்கல்ல, குளிச்சுக்கலாம் நான் வருவோம். அது சின்ன பசங்கடா அவங்க. ஓகே, சட்டிலாம் கழட்டி எடுத்துலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. எத்தனை மீன் பயப்படுமோ. அதெல்லாம் அவன் கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா? பயப்படதான் செய்யறான். லேஸ் வாட்டாக்காருங்க. சொன்னா சொல்லட்டும், சொல்லலாம் விட்டுருவான். அதெல்லாம் மனுஷன் போடுறது தானே. ஜட்டி போடாமல் எவன் இருக்கான் சொல்லுங்க. வெயிட்டே வா கிளம்புவோம். இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் டான்ஸ். இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அப்படின்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி. நம்மளோட இமேஜ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். தாவுடா தாவு, எங்க தாவுறது? நானே தவழ்ந்துக்கிட்டு இருக்கேன்டா. ஏன் இப்போ குளிக்கிறான்டா அந்த பைய. ஆனால் அந்த ஜாமான்லாம் எங்கே வைக்கிறது? சும்மா ஏமாண்டா அது மேலே வச்சிடலாம்டா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், கிளம்புவோம். சாப்பிட்டு கிளம்புவோம். நீ வால்பாறையே போகல. நம்ம எல்லாம் கப்பிள்ஸாக வந்தீங்கன்னா இங்கே குளிக்கலாம். கப்பிள்ஸுக்கு மட்டும்தான் அது. இது எல்லாமே ஜோடி ஜோடியாக வந்திருக்காங்க. வாங்க நம்ம அங்கே போயிடுவோம். ஆற்றுல எடுத்துக்கலாம். அதான் நம்ம யாராவது பார்த்த தண்ணியை நம்ம பார்க்க. நாங்கள் பார்த்ததுலே கப்புள்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பண்ணுற அலும்பு தாங்க முடியல. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இது மாதிரி போய் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் வயிற்றுச்சலாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கம்மி எடுத்துக்கலாம். அந்த அவ்வளோ எடுக்கிறான். இங்கே அப்புறம் அவ்வளோ கம்மியாகுது. இல்லை அதெல்லாம் தெரியலையோ போட்டு அப்படி இருக்கலாம். நடுவில் உடஞ்சிருக்கா? இல்லை அதில் வந்துருக்கா? ஒரே ஃப்ளோவாக அதில் போட்டு கொடுக்குது. அங்கே போகலாம் விளாண்டுக்கிறேன். அப்புறம் அங்கே வந்தாங்கன்னா பேக் டர்ன் வரும். அதுக்கு போகலாம். காதல் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாரும் இந்த ஆளாளுக்கு ஒரு புதரில் உட்காந்துருக்காங்க பாருங்க. மேலே அந்த கடைசியில் 2 பேர் உட்காந்துருக்காங்க, இந்த கடைசியில் 2 பேர் உட்காந்துருக்காங்க. வடிவேல் மாதிரி தான். ஒரு 10 நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணி போடுறேன். ஓ மான மரியாதை கிடப்பறாததுக்காக 1 நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணி போடுறேன். அந்த கேப்ல அந்த பொம்பளை மட்டும் நேக்க வெளிய ஓடி போயிருக்கு. எல்லாம் லைட் அமத்தல. என் புருஷன் வெளில நிற்கிறான். உன் மான மரியாதை கிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆஃப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. எல்லாம் ஒட்டுமொத்த கூட்டத்துக்கு எல்லாம் பிச்சுக்கிருச்சு. அந்த மாதிரி தான் போடணும் போல இருக்குது. அந்தளவுக்கு புதராக எல்லாம் உள்ளே இருக்குது. ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே ஒரு ஸ்கேம் நடக்குது. என்ன ஸ்கேம்னா, ஃபோன் வந்து உள்ளே அலௌடு கிடையாது அப்படின்னு சொல்லி தனியாக அதுக்கு சார்ஜஸ் வாங்குறாங்க ஆலியார் டேமில். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே யாரும் செக் பண்ணுறது இல்லை. ஃபோன் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, இல்லை எத்தனை ஃபோன் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு செக் பண்ணுறது இல்லை. ஆனால் ஒரு ஃபோனுக்கு 20 ரூபான்னு சொல்லி சார்ஜ் பண்ணுறாங்க. இது பெரிய ஸ்கேமு. ஸோ இந்த ஸ்கேம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ யாருமே ஃபோன் இருந்ததுன்னா ஹிடனாக வச்சுக்கோங்க. கேட்டால் நான் காரில் வச்சு வந்துட்டேன்னு சொல்லிவிடுங்க. ஸோ ஃபோன் இருக்குங்கிறத சொல்லிக்காதீங்க. சொன்னீங்க அப்படின்னா அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் போடுறாங்க உங்களுக்கு. அதனால் சேஃபாக இருங்க. தங்களின் வருகைக்கு நன்றி. மீண்டும் வருக. ரொம்ப நேரம் இருக்க முடியல. வெயிலோட தாக்கம் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அடுத்து நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா வால்பாறை போகிற ரூட்டு. ஆலியார் டேம்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும் வால்பாறை ரீச் ஆகிறதுக்கு. போகிற வழியில் ஏதோ ஒரு ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு, ரோட் போடுற ஒர்க்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த நிலச்சரிவு வந்ததுனால அதோட ஒர்க் நடக்குதோ என்னமோ. ஸோ நாங்கள் ஃபைனலாக வந்து அந்த மலையோட கீழே ரீச் ஆகிட்டோம். ஸோ மலைக்கு கீழே ரீச் ஆனோன்னு ஒரு ஃபீல், அப்பாடா எதையோ சாதித்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடச்சிது மனசுக்கு. ஸோ ஹில்லோட வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. ஸோ அதை என்ஜாய் பண்ணி ரைட் பண்ணுற அளவுக்கு இருந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போது நாங்கள் வந்து வால்பாறை போகிற ரூட்டில் இருக்கோம். இப்போ தான் கடுமையான மழை பெஞ்சிச்சு. இப்போ தான் கடுமையான மழை பெஞ்சு ஓஞ்சுது. ஸோ அதனால தான் வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. இங்கே இருக்கிற லொக்கேஷன் பாருங்களேன், எப்பாடான் இருக்குது. லொக்கேஷன் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. இப்போ தான் அறுவடை பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்த நீங்கள் கண்டிப்பாக கொடைக்கானலில் கூட பார்க்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. 25 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ நாங்கள் வால்பாறை ரீச் ஆகிட்டு நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறேன். ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம்ல. யாராவது மான்சூன் டைமில் வெளில வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வால்பாறை வாங்க. வால்பாறையோட கிளைமேட்டை பாருங்கள். இப்போது சுத்தமாக வண்டி வரதே தெரியல பின்னாடி.
அங்கே வண்டி வரதுன்னு தெரில, இங்கிட்டு வண்டி வரதுன்னு தெரில. பின்னாடி ஃபுல்லாக ஃபாகு, பின்னாடி ஃபுல்லாக ஃபாகு, அந்த கடைசியிலேருந்து ஃபுல்லாக ஃபாகு. ஸோ ஓவரால் 360 டிகிரி ஃபுல்லாகவே ஃபாகு. நாங்கள் மட்டும் தான் நடுவில் நிற்கிறோம். கண்டிப்பாக பசங்க வந்தால் என்ஜாய் பண்ணலாம். சுத்தமாக ரோடே தெரியல. ஸோ இதுதான் எங்கள் டீம். மிஸ்டர் ஆனந்த் HR துபாய். ஆமா, துபாய்க்கு போறாரு அடுத்த வாரம். துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, விவேகானந்தர் தெரு, நம்பர் 6. என்ன டிசம்பர் மாசம் துபாய்க்கு போறாரு. என் மச்சான் துபாய் போறான் டிசம்பர் மாசம். எங்க எல்லாத்தையும் பிளைட்டை பக்கம் கூட்டு போறேன்னு இருக்கான். யாரெல்லாம் வரீங்க? அது நீ வேகமா வந்து பிரேக் அடிக்கணும். சுத்தமா தெரியலடா ரோடு, ஒண்ணுமே தெரியல. இங்க பாரு, ஒண்ணுமே தெரியலடா சுத்தி. இங்க பாரு, இங்கிட்ட ஒருத்தனும் இல்ல, நம்ம மட்டும் தான் இருக்கோம் நடுவுல. என்னையும் காட்டு கொஞ்சம். ஓகே, வேற மாதிரி வால்பாறை, வேற மாதிரி இருக்கு, வேற மாதிரி. யார் வேணாலும் வாங்க, கண்டிப்பாக வால்பாறை வரணும். எல்லாருக்கும், அதாவது இந்த மான்சூன் டைமில் வந்து வரதுக்கான பெஸ்ட் பிளேஸு வால்பாறை தான். அந்த மாதிரி இருக்கு, ஃபுல் ஃபாகு. மச்சான வீடியோ எடுக்கணும்டா, அம்மாட்டு போயிட்டான்டா. இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. என்ன ராமலிங்கம் ஆலையே பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. என்ன எப்ப பார்த்தாலும் சைக்கிள் சுத்திட்டு இருக்க? என்னப்பா ஆத்திரவசத்துக்கு வண்டி இல்லைன்னா ரொம்ப சிரமமா இருக்குல்ல. இதுக்கே எவ்வளவு செலவு தெரியுமா? பெஸ்ட் டைம், அதாவது வால்பாறை வரணும்னா அதுக்கான பெஸ்ட் டைம் இதான். சுத்தமாக தெரில ரோடு, ரோட்டில் ஒன்றுமே தெரியல. எது வருது எது போகுதுன்னே தெரில. அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது. வால்பாறை வரவங்க தயவு செஞ்சு ஹில் ஏறும்போது ட்ரிங்க் பண்ணிட்டு வராதிங்க. ஸ்னோ அதிகமாக இருக்குது. அப்படி வர உங்கள் ஃப்ரெண்ட்ஸை டேக் பண்ணுங்கள், வந்தால் என்ன ஆகும்னு. கைஸ், இந்த டேர்னிங்கை பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. வா 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 அப்படி ஒருத்த கையிலே வளர்த்தாச்சு. பாருங்க, பார்க்குறேன், ஒன்றுமே தெரியலங்க. ரோடு எங்கே இருக்குன்னே தெரில. பாதி ரோடு உள்ளே போயிடுச்சு. அங்கங்கே ஃபாக் இருந்தது. நாங்கள் ஏறின டைம் பார்த்தீங்கன்னா 9 to 9:30 இருக்கும். ஸோ 11 o'clock வரும்போது ஃபாக் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிருச்சு. எப்படி என்ஜாய் பண்ணி ரைட் பண்ணுறேன்னு பாருங்கள். இயற்கை தாயின் மடியில் பிரிந்து இப்படி வாழ இதயம் தொலைந்து சலித்து போனேன் மனிதனாய் இருந்து பறக்க வேண்டும் பறவையாய் திரிந்து திரிந்து பறந்து பறந்து எங்கள் காடுகளே. நாங்கள் வந்துட்டு இருந்த ஸ்பாட்லேயே ஒரு ஏரியாவில் ஓப்பன் வியூவாக இருந்தது. ஸோ அந்த இடம் பார்க்கவே ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருந்ததுனால வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். வால்பாறை வந்துட்டு இவனுங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கானுங்கன்னு தானே யோசிக்கிறீங்க. நல்ல லொக்கேஷனாக தேடிட்டு இருக்கோம். ஸோ அது ஒவ்வொருத்தரையாக கேட்கும். ஆனால் அவங்களுக்கும் எந்த லொக்கேஷனும் தெரியல. எல்லா பக்கமே லொக்கேஷன் லாக் பண்ணியிருக்காங்க. ரீசன் மழை காரணமாக. சரின்னு சொல்லிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு டீ குடிச்சிட்டு சும்மா பைக் எடுத்துகிட்டு சுற்றிட்டு நைட்டு ரூமுக்கு வந்துவிட்டோம். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரூமோட சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா பர் ஹெட் 500 rupees. ஓவரால் 1500 rupees கொடுத்து நாங்கள் ஸ்டே பண்ணோம். கம்மி ரேட்டில் ரூம்ஸ் நிறைய கிடைக்கும். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே எல்லா இடத்துலையுமே ரூம் அவைலபிளாக தான் இருக்கும். ஆனால் அங்கே என்ன மாதிரி ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா ரூம் கிடைக்காது, ஸோ புக் பண்ணிட்டு வாங்கன்னு. அப்போ தான் ஹோட்டல்காரவங்க 1500 2000 வரைக்கும் சார்ஜ் பண்ண முடியும். அங்கே போனால் நம்ம கம்மி ரேட்டு கூட ரூம் புக் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே போய் ரூம் புக் பண்ணுங்கள். டான்ஸ் போடுவோமா? எதுக்குடா வந்துட்டு என்னடா பண்ணிட்டு ரொம்ப அலுப்பாக இருக்குடா. நாளைக்கு பண்ணிக்கலாம். சொல்லுடா. இன்னைக்கு வால்பாறை டே 2. செம்ம கிளைமேட்டு. என்ன கொஞ்சம் ரைனியாக இருக்குது, ஆனால் வந்து கிளைமேட் சூப்பராக இருக்குது. நடுங்குது, அந்தளவுக்கு தான் குளிர். ஸோ வந்தால் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம போகிறது சின்ன கல்லாறு அருவி. இப்போ நம்ம போகிற ஃபால்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் குளிக்க அலௌடா என்னங்கிறது தெரியல. ஏன்னா நேற்று யானை வந்து செக் போஸ்ட்லாம் அடித்து உடச்சதா சொன்னாங்க. ஸோ இப்போ போனால் தான் தெரியும் அங்கே குளிக்க அலௌடா இல்லையான்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா அலௌடு கிடையாதுன்னு தான். ஸோ எதுக்கும் போய் பார்ப்போமே அப்படிங்கிறதுனால நாங்கள் கிளம்பிட்டோம். வால்பாறையில் இருக்கிற ஒர்த்தான பிளேஸை விட வால்பாறை ரோடு தாங்க ஒர்த்து.
இதை வந்து அக்செப்ட் பண்ணுறவங்க யாரோ அவங்களாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா, மழைங்கிறது ரொம்ப அதிகமாக பெஞ்சதுன்னா ஹில் ஸ்டேஷனில் அது அன்றைக்கி வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் வால்பாறை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான மழை தான் இருந்தது. ஸோ அந்த மழையில் என்ஜாய் பண்ணி ரைட் பண்ணுற அளவுக்கு தான் இருந்தது. எங்களுக்கு ரெயின் கோட் தேவைப்படலை. உங்களுக்கு வேணும்னா அங்கே ரெயின் கோட் வாங்கிட்டு கூட நீங்கள் ரைட் பண்ணலாம். ஆனால் அதை இக்னோர் பண்ணிடாதீங்க. இந்த ரெயின் செஷனில் மட்டும்தான் உங்களால் ரொம்பவே என்ஜாய் பண்ண முடியும். ஸோ காரில் வரவங்களுக்கு இதோட அருமை தெரியாது, பைக்கர்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான் இதோட அருமை தெரியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் அந்த ரோட்லேயே ரொம்ப நேரமாக நின்று பார்த்தோம். ஸோ யாராவது போகிறவங்க உள்ளே போகிறாங்களான்னு யாருமே உள்ளே அலௌடு இல்லை. அடுத்து கூழாங்கல் ஆறு. கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருக்கு. கொடைக்கானல், ஊட்டி அதெல்லாம் வந்து ஒரு பெரிய இடமாவே கன்சிடர் பண்ணாதீங்க. வால்பாறையில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதோட ஒர்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீனரிஸ் தான். பெஸ்ட் சீனரிஸ் இன் வேர்ல்டுங்கிற மாதிரி இருக்கும். பேசிக்கிட்டே கூழாங்கல் ரிவருக்கு வந்துட்டோம். ஸோ கூழாங்கல் ரிவர்னோடனே நான் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் அந்த என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்லாகவே வேஸ்ட்னு தான் சொல்லணும். நீங்களே இந்த லொக்கேஷனை பாருங்கள். ஜஸ்ட் ஒரு பாலத்துக்கு கீழே ஒரு நீரோட போகுது, அவ்வளோதான். ஹெல்மெட் போட்டே வீடியோ பண்ணுறவங்க என் மச்சான தான் இருப்பான். ஆறு, ஆனா கூழாங்கல்லாம் இருக்காது. எந்த கூழாங்கலும் கிடையாது இங்க. அது மொத்தம் ஜஸ்ட் ஜாலிக்கு வந்து பந்து சும்மா வேடிக்கை பார்த்து நம்ம ஊர்ல ஒரு ஐயாக்கா மாதிரி தான். அங்க வந்து தண்ணி வந்துட்டு இருக்கு. லியோ 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 அம்மா இருந்துரு அம்மா இருந்துரு அண்ணே எம்மாடி தினையாட்டு. ஸோ அங்கே நின்று டைம் வேஸ்ட் பண்ணாமல் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்ததாக நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா பூஞ்சோலை வியூ பாயிண்ட். என்ன அதே மாதிரி பண்ணி தொலைக்கிறமா? வந்து தொலை. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது பூஞ்சோலை வியூ பாயிண்ட்டு. இதுக்கு ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு தான். 10 கிலோமீட்டர்ஸில் நம்ம ஹிட் பண்ணணும். ஸோ ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. பாதையை பார்த்தீங்களா? ஃபுல்லாக ஆஃப் ரோடு, ஃபுல்லாக ஸ்பீட் பிரேக்கர்ஸு. அங்கிட்டு விழுந்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு திருப்பி எந்திரிச்சு வரதே கஷ்டம், அந்தளவுக்கு தான் இருக்கும். நான் ஒரு கையில் வண்டியை பிடிச்சிட்டு ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் காட்டணுங்கிறதுக்காக தான். பத்து கிலோமீட்டருங்க ஆக்சுவலாக. இந்த ஸோ 10 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறோம் பூஞ்சோலைக்கு. இது வந்து அழகான கிராமங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது டாப் வியூ நல்லா இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ டாப் வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் என்ன ரோடு தான் போயிட்டே இருக்குது. மெயின் ரோட்லேருந்து 10 கிலோமீட்டரு. ஸோ ஃபர்தராக உள்ளே போயிட்டு உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். டோட்டலாக போயிட்டாச்சுன்னா சுத்தமாக ஃபுல்லாயிரும் போல. ஃபைனலாக வந்தாச்சு. ஆனால் ஒரு ஆளுக்கு 50 ரூபாயா. ஸோ ஆனால் உள்ளே போனோம் அப்படின்னா ஒன்றும் பெருசாக ஒருத்தர் இல்லைங்க. இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உள்ளேயும் இருக்குது. விஷயம் இல்லை, பெரிய ஒருத்தாலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் 50 ரூபா கொடுத்து போகிற அளவுக்கு இது வேஸ்ட்டு. நாங்கள் கூட என்னமோ நினச்சி வந்தோம். ஆஃப் ரோட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணது ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. ஸோ யாருமே இங்கே வராதிங்க. அடுத்து டனல் வியூ.
ஸோ வால்பாறை வந்துட்டு இங்கே எதுவுமே பார்க்க இல்லை, யாரை கேட்டாலும் எனக்கு தெரியலங்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்ததே வேஸ்ட்டுங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. ஆனால் என்னென்னா ஒரு சில இடம் மட்டும்தான் போனால் வந்து பிளாக் பண்ணியிருக்கோங்கிறாங்க. கேட்டால் அதுக்கு ஏதாவது ரீசன் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்க அப்படின்னா வால்பாறையில் இது ஒரு பெரிய இஷ்யூ. ஸோ டூரிஸ்ட்டாக வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். திடீர்னு லாக் பண்ணிடுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச 2 ஏரியா வந்து ஒரு ஏரியா ஒருத்தே கிடையாது, இன்னொரு ஏரியா லாக் பண்ணிட்டாங்க. ஸோ பார்ப்போம் ஃபர்தராக உள்ளே போயிட்டு எப்படி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். இந்த டனல் வியூன்னு சொன்னாங்க, அதுவாது ஓப்பனில் இருக்கான்னு பார்ப்போம். ஆப்போசிட்டில் போயிட்டு வர பைக்கர்ஸாவது சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி இந்த பிளேஸ் நல்லா இல்லை, இங்கே விடலை, இங்கே அலௌடு இல்லை. நான் அவங்களும் ஒன்றும் சொல்கிறது இல்லை. நாங்கள் கடைசியாக டனல் வியூ வந்துட்டோம், ஆனால் இங்கேயும் விடலை. கடைசியில் நாங்கள் ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். ஃபால்ஸில் எங்களை அலோவ் பண்ணல. ஸோ இதுதான் அலோவ் பண்ணாங்க. இதுதான் வந்து டனல். இப்போ இங்கே டனல்னு சொல்லுவாங்க இதை. இங்கே ஸ்பெஷல் என்ன அப்படின்னா டனலில் ஜஸ்ட் வந்து ஒரு எவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும் அந்த டனல் வந்து போகுமா. ஸோ அது வந்து அது ரொம்ப லைவ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இப்போ வந்து நல்லா மழை வந்துட்டுருக்க ரீசனால் இப்போ உள்ள அலௌட் கிடையாது. ஸோ நானுமே மழையில் நனைஞ்சிட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஃபுல் வியூ பாருங்கள். வால்பாறை வரலாமா வேணாமான்னு கேட்டால் வால்பாறை ரோடு வந்து ஒர்த்து. ஸோ கண்டிப்பாக எல்லாம் வரலாம், அதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. வால்பாறை ரோடு மட்டும்தான் ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். அதர்வைஸ் பார்த்திங்கன்னா மற்ற எல்லாமே கொடைக்கானல் ஊட்டி அளவு கிடையாது. உங்களுக்கு வர வழியில் பார்க்குற சீனரிஸ் மட்டும்தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ பெருசாக நீங்கள் 3 நாள் 4 நாள்லாம் பிளான் பண்ண வேணாம், 2 நாள் பிளான் பண்ணிங்கனாலே போதும். அதே மாதிரி ஹோட்டல்லையும் சில ஸ்கேம்ஸ் இருக்குது. எல்லா ஹோட்டல்காரனும் ஒரே மாதிரி இருக்கானுங்க. எப்படின்னா எல்லா இதுலேயுமே ஒரே ரேட்டு, ரூம் ரெண்ட்டாக இருக்கட்டும், ப்ரைஸ் எல்லாமே ஒரே ரேட்டாக இருக்குது. ஸோ அந்த ரீசனும் ஒன் ஆஃப் தி பெரிய ஸ்கேம் தான் சொல்லணும். அது வந்து வால்பாறையில் ஒரு பெரிய ஸ்கேம். ஸோ இந்த மலையிலேயே நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம், எல்லாம் உங்களுக்காக. எல்லாம் மச்சான் வந்து எல்லாம் நீங்கள் பார்த்து ஒரு 10 ஃபாலோவர்ஸ் கொடுங்க. ஆமாம், சின்ன சேனல், அதுக்கு உங்கள் ஆதரவு கொடுங்க. இவர் தான் இந்த மாயக்கண்ணாடி சேரன் இவர் தான். ஹெல்மெட் போட்டு ரொம்ப சேஃப்டி ஆகிப்பாப்ல. கல்ட்ரா பல போலீஸ் தேடி பல பொண்ணுங்களோட சார் ஒரு கேன என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? எப்படி சொல்றது, கனவு கண்ணனே இவர் தான். அவன் கனவு தூங்கி முடிச்சோடனே அருண் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஆளாயிட்டார். இப்போ எல்லா பொண்ணுங்களும் கனவுல வர வருவாங்க. இவர் யாருன்னா அடுத்த வாரம் துபாய் போறாரு. அடுத்த வாரம். ஸோ அப்போ கையில் பிடிக்க முடியாது அவரை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அடுத்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்டேட் கொடுக்குறேன். தேங்க்யூ. மழை பெரிய மழை ஆயிடுச்சு. பெரிய மலை பெரிய மலை. கூட்டம் ஒன்றும் ஆனால் இல்லை பெருசாக. இங்கே ஒன்றும் பார்க்குறதுக்கே ஒன்றும் இல்லை. அந்த ஒரு சின்ன ஒரு இதுதானே இருக்குது. இதே அடைச்சி வச்சுட்டு பாம்பு போய் போடுறான். இங்கே டியூண்டு பாம்புடா. பாம்பா புழுவான்னு தெரியல. என்னடா அது? பாம்பு பக்கத்தில் போ. சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையே சித்தப்பு. நிறைய சாப்பிட்டுருக்காங்க. இல்லடா வால் அதுக்கு நவர மூவ்மெண்ட் கொடுக்க முடியலடா. வால் கட்டாக இருக்கு. டபுள் டக்கர் இவர் தான். பாம்புக்கு 200 மொழி தெரியும். நம்ம பேசுறதையும் ஈஸியா புரிஞ்சுக்கும். ஓ ஆத்தாடி. நம்மளை இந்த இடத்த விட்டுட்டு வேற இடத்துக்கு கொண்டு போறாங்கிறதையும் கண்டுபிடிச்சிரும். அந்த கவலையிலேயே அதோட உடல் எடை குறைஞ்சிரும். டபுள் டக்கரா என்ன பேர் சொல்லுவான்? விஜய் நடிகர் விஜய். ஐயோ, விஜயோட மார்க்கெட் வேல்யூ தெரியாம உங்க அடிச்சிட போறாங்க. எம்ஜிஆர்னு வச்சிருவோமா? ரொம்ப பழசா இருக்கு. ரஜினின்னு வச்சிடுவோமா? விஜய் தாக்கப்பட்டாரா? இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா? விஜய் தாக்கப்பட்டிருக்காருங்க உண்மையிலுமே. பாம்பு. ஃபைனலாக இங்கே வந்ததுக்கு வாழ்க்கையை வெறுத்து நாங்கள் கடைசியாக போன இடம் சோலையார் டேம். சொல்லப்போனால் இந்த ஒரு ஏரியா தான் எங்கள் மனசுக்கு நிம்மதியை கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா கேட்டவங்க எல்லாருமே இது நல்லா இருக்கும், இது சூப்பராக இருக்கும், இந்த ஒரு அணை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ 1000 அடியிலேருந்து தண்ணி கொட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. சரி நமக்கு இது புதுசாக இருக்குமே பார்க்கலாமேன்னு சொல்லி அந்த ரோடில் நாங்களும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மழை கண்டினியூஸாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 2 ரூட்டில் டேக் ரைட் எடுத்து அப்படியே ரைட்டில் போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தூரத்தில் ஒரு ஃபால்ஸ் கொட்டுறது என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. அப்படியே சத்தம் கேட்குற வழியில் ஃபாலோ பண்ணி நேராக போய்கிட்டே இருந்தோம். ஸோ குறுக்க ஒரு பாலம் வந்தது. அந்த பாலத்துக்கு ரைட் சைடில் திரும்பி பார்த்தா உண்மையிலுமே பெரிய ஷாக்குங்க.
இதுக்கு முன்னாடி யாரும் இந்த அளவுக்கு கிட்ட டேமை பார்த்துருப்பாங்களாங்கிறது தெரியாது. ஸோ நாங்கள் பார்த்தோம். ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. வால்பாறை வந்ததுக்கான ஒர்த்தே பார்த்தீங்கன்னா இந்த கடைசியாக போனால் இந்த ஒரு சோலையார் டேம் மட்டும்தான். கைஸ், வால்பாறை ட்ரிப் கடைசியாக எண்டுக்கு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடைசி பிளேஸ் இது தான். ஸோ நாங்கள் ரூமுக்கு போய் லக்கேஜ் எல்லாம் ஆல்ரெடி பிக் பண்ணிட்டோம். ஸோ பிக் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்புறதா முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் வந்து பிளான் பண்ணது 3 நாள், ஆனால் நாங்கள் இருந்தது 2 நாள் தான். ரீசன் என்னென்னா, ஆஷிஷுவல் உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், நிறைய இடத்துல அலௌடு இல்லைன்னு சொல்லியே இது பண்ணிட்டாங்க. ஸோ டூரிஸ்ட்டாக வரவங்க வால்பாறை வரலாமான்னு கேட்டால் அந்த சீனரிஸ்க்காக நீங்கள் 100% வரலாம். ஆனால் இங்கே பார்க்குற பிளேஸு, அதாவது இண்டிவிஜுவலாக ஒரு பிளேஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பிளேஸ் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. அவங்க சொல்கிறது வேறையாக இருக்கும், அந்த ரியாலிட்டி வேறையாக இருக்கும். ஆனால் அதோட சீனரிஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ரோட்டுக்கு போகிற வழியில் இருக்கிற சீனரிஸ் நீங்கள் இது வரைக்கும் எங்கேயுமே பார்க்க முடியாத சீனரிஸாக இருக்கும். ஒருத்து வருமா ஒருத்து இங்கிட்டு இருக்கடா. அப்பா நீ அம்மா, ஐயோ இப்படா வச்சிருப்பாங்க. இதுதான் வந்து கேரளா, தமிழ்நாடு, கேரளா. ஃபைனலாக நானும் ஒரு 4-5 ஃபோட்டோ 2 வீடியோன்னு எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 2 o'clock ஆகிடுச்சு மதியானம். ஸோ கண்டிப்பாக லஞ்சுக்கு எங்கேயாவது சாப்பிடணுங்கிற பிளான் பண்ணோம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டரில் ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்லான்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ நாங்கள் ஃபைனலாக கிளம்ப முடிவு பண்ணிட்டோம். ஸோ கடைசியாக ஒரு ஃபோட்டோ இல்லை வீடியோ எடுக்கலான்னு சொல்லி அந்த ஃபால்ஸ் முன்னாடி நின்று ஃபீல் பண்ணி ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி தலையை கோதி விட்டு அந்த ஒரு சின்ன ஸ்மைலை போட்டுட்டு, சரி இதை மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு ஃபீல் பண்ணி ஊருக்கு போகிறோன்னு நினைக்கும் போது மனசுக்கு வந்து தவிக்கிறேன். இருந்தாலும் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் எப்போ வால்பாறை போகிறோங்கிறது தெரியல. ஆனால் போகிறவங்க இந்த இடத்த மறந்துடாதீங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இருக்கிறதுலையே ஒர்த்தான ஸ்பாட்டு வால்பாறையில் இதான். கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் இடையேயான பார்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஒரு 1/4 கிலோமீட்டர் கூட இருக்காது, அந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. வந்தால் நீங்கள் அதையும் பார்க்கலாம். நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வால்பாறையிலேருந்து கீழே இறங்க முடிவு பண்ணிட்டோம். ஸோ வால்பாறையிலேருந்து கீழே இறங்குறதுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 40 கிலோமீட்டர்ஸ் வரும், அந்த ஹில் மேலேருந்து கீழே வரைக்கும். ஆனால் இந்த பனி பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஆளே தெரியல, யார் நிற்கிறாங்க வராங்க போகிறாங்கன்னு. அங்கே போயிட்டாங்கன்னா அவங்க அங்கேருந்து நம்மளை பார்த்தா நமக்கு தெரிய மாட்டேங்கிறோம், நம்ம தெரிய மாட்டேங்கிறோமா. ஸோ என் ஃப்ரெண்டு அதை ட்ரை பண்ணுறதுக்காக பனிக்குள்ளே போகிறாப்புல, போயிட்டு அங்கேருந்து எங்களை பார்த்து நாங்கள் தெரியுறோமா இல்லையான்னு உள்ளே போனால் தெரியல போகிற சுத்தமா. ஆனால் அவனுக்கு தெரியும் ரோடு, நமக்கு தான் தெரியாது. இவ்வளோ மிஸ்டு ஒரு கைஸ். ஃபைனலாக நாங்கள் கிளம்பிட்டோம் ஊருக்கு. ஸோ இதான் மிஸ்டு. நாங்கள் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அட்டை கட்டிக்கிட்ட நிற்கிறோம். ஃபுல்லாக மிஸ்டு தான், ரோடே தெரியல. ஸோ அந்த அளவுக்கு மிஸ்டு. வந்தால் இதை மட்டும் என்ஜாய் பண்ணலாம். ஃபைனலாக சொல்ல ஒன்றும் இல்லை, மற்றபடி எல்லாமே சுமார் தான். வாடா, அது ஒன்றும் இல்லை. அவருக்கு இப்போ என்னன்னா நடந்து வராராம் பனிக்கடையில, பனிக்கு நடுவில் இருந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் பார்க்கணுமா. ஸோ அதனால இப்படி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை. வீட்டுல திண்டச்சோறு தின்னுகிட்டு இருக்கு. நம்ம கிட்ட தான் பணம் இருக்கு, சரி சோத்த போடு. அவனு இங்க நான் தானே நடந்து வரான். அப்படி குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா, குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா இதுதான் எனக்கு டைட்டு. ஸோ அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அனுப்புறதுக்காக வீடியோ கேட்கறாரு. ஸோ அதனால அவரு தான் பண்ணுவார். குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா, குறுக்க இந்த கௌசிக்கு நல்லா இருந்தா அவன் வந்தா இருப்பா சாமியா. 2 பெண்ட் மிஸ்டேக், 2 பெண்ட் மட்டும் நீ முன்னாடி போ, வெளிச்சத்துல வந்தாரு. அப்படிதான் வந்துட்டு இருந்தீங்க. இல்ல நான் வந்து தனியா தான் வந்தேன். வெளிச்சமத்துல மிஸ்டேக்லாம் பார்த்தாது. அதுதான் அவன் சொன்னேன், பம்பர்ல ஒரு நான் இந்த மாதிரி எல்இடி விடான்னு. மொத்தத்துக்கே 600 ரூபாண்டா வரும். வச்சுலன்னா அது பாரு கிடக்குண்டா. 10 லைட் முன்னாடி இதுக்கே அவன் விட்டுட்டு தான் போவான். இவ்வளவு லைட் இருந்த என் வண்டி வச்சேன் பத்தலடா. நான் என்னமோ நினைச்சேன் தான் பத்தல. ஆமா ஃபைனலாக இப்போ நாங்கள் கிளம்புறோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ காலையில் நான் என்னென்ன பண்ணணும் என்னென்ன போகணுங்கிறத எடிட்டிங்கோட சொல்கிறேன். டாட்டா, பாய் பாய்.
நாங்கள் வால்பாறை மலையை விட்டு கீழே வந்ததுக்கப்புறம் ஒரு 6 மணி போல் போகிற வழியில் இருந்த சீனரிங்க அது. ஸோ தூரத்தில் ஒரு அந்த மின்விசிறி சுற்றிக்கிட்டு இருந்துச்சு, அந்த காற்றாலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது அந்த வானமும் பார்த்தீங்க அப்படின்னா வேறு மாதிரி ஒரு டோனில் இருந்தது. ஸோ அதை அப்படியே கேப்சர் பண்ணோம். ஆல்மோஸ்ட் விடிஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் ஏதாவது டீகளில் நிப்பாட்டிட்டு ஃபர்தராக பேசுவோம். மூஞ்சி வீங்கி போச்சுரா, மூஞ்சி எடுக்காது, இவ்வளோ கருத்து போச்சு. ஐய உங்களை ரைஸ் திருச்சி போயிட்டு ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன். வீடியோ வந்து இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வரும். ஒரு வேற யாரும் இல்லை, அவன் வேற யாரும் இல்ல சந்திரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு ஆனந்த் ஃப்ரம் கம் டு துபாய். ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆஃப் யுவர் எலக்ட்ரானிக் டிவைசஸ். எந்திரிச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன், தூங்கிட்டான் போல் இருக்கு. சரி, நம்ம பார்ப்போம் துபாய் வீடியோவை. துபாய் தான் சொல்லாட்டிங்க, சொன்னாலும் சொல்லாலும் அடுத்த துபாய் தான் இருப்பார் அவர். பொறுமையாகவே ஓட்டலாம். ஸோ ஃபைனலாக நாங்கள் திருச்சி பக்கம் நெருங்கிட்டோம். ஸோ எங்கள் ஊருக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு 80 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ இதுதான் நாங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்க வந்த சுகம் கஃபே. ஸோ இங்கே டீ குடிச்சிட்டு அப்படியே இங்கே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்தராக திருச்சி ரீச் ஆகிட்டு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் இதில் அப்டேட் பண்ணுறேன். இத பூரா நீ ஒட்டு மொத்தமா ஓச்சு விட்டு புட்டு இந்த கொலக்கட்டை கோயந்தம் பொழப்பு கலங்கின கம்மா தண்ணி மாதிரி இல்லாம தெளிஞ்ச ஆத்து தண்ணி மாதிரி தங்கு தடை இல்லாம சல 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 ஓடுறதுக்கு நீதான் தயார்னு புரியணும்.